தமிழக வெற்றிக் கழக பூத் மற்றும் கிளை பொறுப்பாளர்களே, தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று சுமார் 1 கோடி அளவில் வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதை நாம் அறிவோம். நீக்கப்பட்ட வாக்காளர்களில் நம் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும், முதல் தலைமுறை வாக்காளர்களும், நமது ஆதரவாளர்களும் மற்றும் தாவேக்காவிற்கு வாக்களிக்க கூடியவர்களின் பெயர்களும் இருக்கலாம். உங்கள் பூத்தில் உள்ள நீக்கப்பட்ட வாக்காளர்களின் தகவல்களை அறிய உங்கள் மொபைல் பிரவுசரில் tvkbla.com என்ற இணைய பக்கத்திற்கு சென்று உங்கள் மொபைல் எண் இட்டு பிறகு 6 இலக்க OTP எண்ணை இட்டு அடுத்த திரையில் உங்கள் பொறுப்பை தேர்வு செய்து உள்நுழைந்து கொள்ளுங்கள். இப்போது திரையில் உங்கள் பூத்தில் உள்ள மொத்த வாக்காளர் பட்டியல் தோன்றும். மேலே உள்ள ஃபில்டர் ஐகானை கிளிக் செய்து அதில் நீக்கப்பட்டவர்கள் எனும் விருப்பத்தை தேர்வு செய்யுங்கள். தற்போது உங்கள் பூத்தில் உள்ள வாக்காளர்களில் SIR மூலம் நீக்கப்பட்ட வாக்காளர் பெயர்கள் திரையில் தோன்றும். மீண்டும் ஃபில்டர் ஐகானை கிளிக் செய்து நீக்கப்பட்டவர்களில் தாவேக்க உறுப்பினர்கள், முதல் முறை வாக்காளர்கள், இளைஞர்கள், பொறுப்பாளர்கள், தன்னார்வலர்கள் என விருப்பங்களை தேர்வு செய்து உங்கள் பூத்தில் நீக்கப்பட்ட தாவேக்க ஆதரவான வாக்காளர்களின் பெயர்களை அறியலாம். SIR-இல் பெயர் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் தங்கள் வாக்குரிமையை திரும்ப பெற ஃபார்ம் 6 எனும் படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். ஃபார்ம் 6-ஐ இணைய வழியாகவும் அல்லது வாக்குச்சாவடி நிலைய அலுவலரிடமிருந்தும் பெற்றுக் கொள்ளலாம். வாக்காளர் ஃபார்ம் 6-ஐ பெற்றுக் கொண்டாரா, பூர்த்தி செய்து விட்டாரா, எதனால் அவரது பெயர் SIR-இல் விடுபட்டது போன்ற விவரங்களை நீங்கள் பெயர் விடுபட்ட வாக்காளர் ஒவ்வொருவராக சந்தித்து தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அதனை tvkbla.com எனும் இணையத்திலும் பதிவு செய்ய வேண்டும். நீக்கப்பட்ட வாக்காளர் பக்கத்தில் தோன்றும் வாக்காளர் பெயரை கிளிக் செய்தால் நீக்கப்பட்டவரை பற்றிய கள ஆய்வு என்னும் பகுதி திரையில் தோன்றும். அதில் வாக்காளரை தொடர்பு கொண்டீர்களா, வாக்காளர் புதிதாய் இணைய ஃபார்ம் 6 பூர்த்தி செய்து சமர்ப்பித்தாரா போன்ற கேள்விகளுக்கு முறையே பதில்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள். மேலும் வாக்காளரின் பெயரை நீக்கியதற்கான காரணத்தை தேர்வு செய்தும், வாக்குச்சாவடி நிலைய அலுவலரிடமிருந்து ஃபார்ம் 6-ஐ பெற சம்மதித்தாரா, எந்த தேதியில் பெற சம்மதித்தார் போன்ற தகவல்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள். கடைசியாக நீங்கள் வாக்காளரை சந்தித்ததன் அத்தாட்சியாக அவரது புகைப்படத்தையோ அல்லது அவரின் வீட்டின் புகைப்படத்தையோ படம் எடுத்து அப்லோட் செய்யுங்கள். வாக்காளர் ஃபார்ம் 6-ஐ பெற்று பூர்த்தி செய்து கொடுத்த பின் ஃபார்ம் 6-இல் செயல்முறை முடிந்தது எனவும், இல்லை என்றால் பெண்டிங் எனவும் தேர்வு செய்யுங்கள். மேலும் வாக்காளருக்கு அந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலரது மொபைல் எண்ணையும் கொடுத்து ஃபார்ம் 6 பூர்த்தி செய்ய தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் தகுந்த வாக்காளர் ஒருவரது வாக்குரிமை கூட பறிக்கவிட மாட்டோம் என்ற நம் தலைவர் கொண்ட கொள்கையை செயல்படுத்த கள வீரர்களான நீங்கள் நீக்கப்பட்ட வாக்காளர் ஒவ்வொருவரையும் தொடர்பு கொண்டு அவர்கள் ஃபார்ம் 6-ஐ பூர்த்தி செய்து வாக்குரிமையை பெற்றுத்தர உறுதியாக உழைத்திட வேண்டிக் கொள்கிறோம்.